வீட்டுக்கு பின்னாடி வாழை மரம் வைக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வீட்டுக்கு பின்னாடி வாழை மரம் வைக்கிறது நல்லதோ கெட்டதோ, ஆனால் கண்டிப்பாக அதிலிருந்து நமக்கு வாழை இலை கிடைக்குது. ஸ்டார்டிங்கில் என்னமோ 2 தான் வச்சேன், ஆனால் அதுவே தானாக முளைச்சி 4-5 கிட்ட வந்துருச்சு. அண்ட் நமக்கு வீட்டுக்கு தேவையான இலை, வாழைப்பழம், ஸோ எல்லாமே அது கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ நல்லதோ கெட்டதோ நமக்கு பயன்பெறுதா, நம்ம வைக்கலாம் கண்டிப்பாக. அண்ட் அப்பப்போ நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா பாம்பு, பூச்சி இந்த மாதிரி நிறைய தொல்லைகள் வரும். ஸோ அதுக்காக நம்ம அப்பப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி நாங்கள் கட் பண்ணி விட்டுருவோம். ஸோ இருந்தாலுமே என்னென்னா வாழைத்தாறு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ வாழை மரம் வைக்கிறது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்காம ஸோ எல்லா மரமும் நம்ம வளர்க்கலாம். அண்ட் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த செடி முளைச்சிருச்சு. இது என்ன செடின்னு கூட தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. நான் வச்ச அந்த கருவேப்பிலை மரம் கூட அழகாக வந்துட்டு இருக்கு. அண்ட் நாங்கள் கட் பண்ணி விட்ட இலைகள் தான் இது. ஸோ எல்லாமே என்னென்னா தானாக தான் முளைக்குது. புதுசாக இந்த முருங்கை கம்பு வச்சிருக்கேன். அண்ட் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்மளால அதிக செடி வச்சு மெயின்டைன் பண்ண முடியலனாலும் இருக்கிற செடியை மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். அப்போ தான் குழந்தைகளும் அதில் ஆர்வம் காட்டுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ.